அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நிலத்திலே கொண்டு வருகிறேன். இந்த மாதம் கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் மாதமா இருக்கிறது இல்லைங்களா? அப்ப கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு என்னவெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நினைவு கூறுங்க. இந்த மாதத்திலே கர்த்தர் அவைகளை நிறைவேற்றுவார். இந்த மாதத்துல அவைகளை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆமென். சரி, இந்த வசனம் பாருங்க. லூக்கா 1:45 விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். இத சொன்னது யார் அப்படின்னா எலிசபெத். யார்கிட்ட சொன்னாங்கன்னா மரியாள்கிட்ட சொன்னாங்க. அப்ப எலிசபெத் இத சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அவளோட வாழ்க்கையில அவன் அனுபவித்தா கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். எப்படி அப்படின்னா அவங்க வாழ்க்கையில நடந்தது. லூக்கா 1 பாருங்க, 7 எலிசபெத் மலடியாய் இருந்தபடியால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார். அப்ப இவங்களை பத்தின விஷயத்த வசனம் சொல்லுது என்னன்னா, இவங்க 2 பேருக்கும் வயசாயிடுச்சு. அடுத்து என்னன்னா முக்கியமானது, எலிசபெத் மலடியா இருந்தபடியால். அப்ப பிரச்சனை யார்கிட்ட இருக்கு அப்படின்னா, இந்த அம்மாட்ட தான் இருக்கு. சகரியாட்ட கூட இல்லை, இந்த அம்மாட்ட இருக்கு. அதை வசனம் ஸ்ட்ரெஸ் பண்ணுது பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில மிகவும் நிந்தனையால் நிறைந்த ஒரு வாழ்க்கை, கசப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யறார். அப்ப தேவ தூதன் என்ன பண்றாருன்னா, சகரியா 13 லூக்கா 1 சகரியாவை பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அதுக்கப்புறம் அவனை பத்தி நிறைய சொல்றார். சொல்லிட்டு பாருங்க 24 அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி. அப்ப எலிசபெத் சொந்த வாழ்க்கையில் அனுபவிக்கிறார். என்னன்னா, எல்லாரும் நல்லா என்ன குழந்தை பெற்றுக்க முடியாது, நீ உனக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் உன்னை போய் அவனுக்கு கல்யாணம் பண்ணிச்சோம், இந்த மாதிரிலாம் நிறைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு அப்படியே நிந்தையா இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் இடத்துல வார்த்தை வந்து அவன் கணவன் இடத்திற்கு வந்து சொன்னாரு, தேவதூதனை அனுப்பி சொன்னாரு வேண்டுதல் கேட்க. அவனுக்கே தெரியல என்ன வேண்டுதல், திடீர்னு வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்றாரு. அடுத்து சொல்றாரு ஒரு மனைவியாக எலிசபெத். அப்போ இந்த கணவர் சகரியா என்ன பண்ணிருக்காரு, மனைவியாக ரொம்ப வருஷம் ஜோம் பண்ணி ரொம்ப டயர்டா இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் வந்து தேவதூதன் சொல்லலாம், பயப்படாத, வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க ரொம்ப நாளா ஜோம் பண்ணி மறந்து நீ அவ்வளவுதான் நடக்க வாய்ப்பு இல்லைன்றீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், பயப்படாத, வேண்டுதல் கேட்கப்பட்டது. அவன் எது நடக்காதுன்னு நீங்க தீர்மானம் பண்ணி வச்சுட்டீங்களோ அதுல கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யப்படார். கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். யோவானை குறித்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு மனைவி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாங்க, அவனுக்கு நீங்க யோவான்னு பேரிடணும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் அப்படிலாம் சொன்னாங்க. அதே போல எலிசபெத்துடைய வாழ்க்கையில நடந்தது. நிந்தையை நீக்கினார் என்று சொன்னார். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையை கர்த்தர் நீக்குவார். கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் மாதத்தில் இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் நிந்தையை, அவமானத்தை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இந்தவர் உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறவராய் வெளிப்பட்டு உங்கள் நிந்தையை நீக்கி போடுவார். அவர் உங்களுக்கு சொன்னதை செய்தருளுவார். கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். விசுவாசித்தவளை பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். இன்று நிறைவேறும். உங்கள் நிந்தை நீங்கும். நீங்கள் ஜெய கம்பீரமாயிருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.